இன்றைக்கி என்ன நாள் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து பிப்ரவரி 17ஆம் தேதி தாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய பிறந்த நாளுங்க. அமோக வளர்ச்சிங்க. சின்னதாக வந்து டிவி தொகுப்பாளராக வந்து அவருடைய கால் தடத்தை வந்து பதிக்கப்பட்டு தற்போதைக்கு ஒரு பெரிய ஹீரோவாக வந்து தற்போதைக்கு தமிழ் சினிமாவில் வந்து திகழ்ந்து கொண்டு வராருங்க. சிவகார்த்திகேயன் தாஸ் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி 1985ஆம் ஆண்டு வந்து இவர் பிறந்திருந்தாருங்க. தற்போதைக்கு 40 வயது வந்து இவருக்கு வந்து வயதாக இருக்குதுங்க. ஜே பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து இவர் படிச்சிருந்தாருங்க. திருச்சிராப்பள்ளியில் தாங்க இவர் படித்தது. எம்பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து சிங்கம்புனரை தமிழ்நாடு இந்தியாவில் தாங்க இவங்க வந்து இருக்கிறாங்க. நடிகர், பின்னணி பாடகர், பாடலாசிரியர், திரைப்பட தயாரிப்பாளர், தொலைக்காட்சி தொகுப்பாளர் என இவருடைய தொழில் வந்து எக்கச்சக்கமான இது வந்து முன்னேறி கொண்டு தாங்க வருது. இவங்களுக்கு வந்து ஒரு மனைவி ஆர்த்தி 2010 வந்து திருமணம் செஞ்சு கொண்டாங்க. 3 குழந்தைகள் வந்து தற்போதைக்கு இருக்குதுங்க. கலை மாமணி விருது வந்து 2020 வந்து சிவகார்த்திகேயன் வந்து பெற்றுக்கொண்டது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. முன்னதாக சிவகார்த்திகேயனுடைய நடிப்பில் வந்து தீபாவளியை முன்னிட்டு 2024ஆம் ஆண்டு அமரன் திரைப்படம் வந்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் வந்து வெளியாயிருந்துங்க. அந்த திரைப்படம் வந்து தற்போதைக்கு 100வது நாள் வெற்றி விழாவை வந்து கொண்டாடப்பட்டிருக்காங்க. அவ்வளவு பெரிய ஹிட்டுங்க. 150 கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட அந்த திரைப்படம் வந்து தோராயமாக வந்து 300 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் சாதனை புரிஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. அதனைத் தொடர்ந்து தற்போதைக்கு அவர்களுடைய நடிப்பில் வந்து கைவசம் வைக்கப்பட்ட திரைப்படங்கள் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சுதா கங்காராவுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தை வந்து கைவசம் வச்சுருக்காருங்க சிவகார்த்திகேயன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து SK23 அப்படி சொல்கிற திரைப்படத்தை வந்து கைவசம் வச்சுருக்காங்க. சுதா கங்காராவுடைய இயக்கத்தில் பராசக்தி முடிச்சு விட்டு பின்னர் வந்து ஏஆர் முருகதாஸோடைய படத்தில் தாங்க நடிக்க இருப்பதாக வந்து தற்போதைக்கு வந்து அறிவிப்புல வந்து வெளியாக இருக்குதுங்க. இந்த 2 முக்கிய திரைப்படங்களையும் முடித்துவிட்டு பின்னர் வந்து அயலான் 2 திரைப்படம் வந்து ரவிக்குமார் இயக்கத்தில் வந்து நடிக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ஃபியூச்சரை வந்து ஆகஸ்ட் மாதம் 2026 தாங்க கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு வந்து சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்து 2 திரைப்படங்கள் வந்து வெளிவரதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. ஒன்று வந்து பராசக்தி திரைப்படமும், ஒன்று வந்து SK23ன்னு சொல்லிட்டு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வந்து உருவாக இருக்குதுங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோடைய அப்டேட்டுகள் வந்து நிறைய இது கொடுப்பாங்க. சுதா கங்கா அவருடைய பராசக்தி திரைப்படத்தோட அப்டேட்டு, ஏஆர் முருகதாஸோட SK23 அப்டேட் வந்து நேற்றுக்கே வந்து அவர் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு டைட்டிலோ இல்லைனா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட் லுக் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படி சொல்கிற விஜயோட படத்துலையுமே வந்து சின்னதாக வந்து ஒரு ரோலில் வந்து நடிச்சிருப்பாங்க. சிறப்பு இதில் வந்து கேரக்டரில். அயலான் திரைப்படம் வந்து அவருடைய முன்னாடி இதில் வந்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியான திரைப்படத்தில் வந்து ஒரு ஃபெயிலியர் திரைப்படமாக அமைஞ்சது வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. மாவீரன் திரைப்படமும் ஒரு ஃபெயிலியர் இதில் முடித்த நிலையில் வந்து தற்போது அமரன் திரைப்படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டை வந்து கொடுத்துருந்துங்க. தற்போதைக்கு அவர் கைவசம் 3 திரைப்படங்கள் வந்து கைவசம் வச்சுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான டேரக்டர் வந்து அவரை வச்சு திரைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து காவல் காக்குறாங்க. ஆனால் அவர் வந்து அவரோட ஷூட்டிங் வந்து டைம் கொடுக்க முடியாமல் இருக்கிறாருங்க. தற்போதைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளுங்க. ஹாப்பி பர்த்டே சிவகார்த்திகேயன். எக்கச்சக்கமான விஷஸ் வந்து சோசியல் மீடியாவில் வந்து கொண்டு தாங்க வருது. இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.